Taste the Daily. மக்கள் விரோத ஸ்டாலின் மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்பி மக்களுக்கான நல்லாட்சியை மலரச் செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் தொடர்ச்சியாக இன்று பொதுக்கூட்டம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரை ஆற்றுகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. புரட்சித் தமிழரின் அனல் பறக்கும் எழுச்சி பயண பொதுக்கூட்டத்திற்காக பிரம்மாண்டமாக தயாராகும் கோபிச்செட்டிப்பாளையம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி உரை ஆற்ற இருக்கும் பொதுக்கூட்டத்திற்கான பணிகளில் கழக நிர்வாகிகள் தீவிரம். டிட்வா புயலின் காரணமாக சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை. பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்புகளுக்கு ஏற்றவாறு உரிய நெறிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. புயலின் தீவிரம் உணர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை உறுதி செய்யுமாறு திமுக அரசை வலியுறுத்துகிறேன். பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள களத்தில் தயாராக இருக்குமாறு அதிமுக நிர்வாகிகளையும் கழக உடன்பிறப்புகளையும் அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் புரட்சித் தமிழர் அறிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் டிட்வா புயல் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. புதுச்சேரியில் இருந்து 110 கிலோமீட்டர் மற்றும் சென்னையில் இருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். டிட்வா புயல் காரணமாக திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வேலூர், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுப்பு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்தியாவின் ராணுவ தளவாட ஏற்றுமதி 2024-25 நிதியாண்டில் 23,622 கோடி ரூபாயை எட்டி புதிய உச்சம். 2013-14 686 கோடி ரூபாயில் இருந்து தற்போது 34 மடங்கு உயர்வு கண்டுள்ள நிலையில் ஆட்சியின் சுயசார்பு கொள்கை வெற்றியால் 80 நாடுகளுக்கு ஆயுதங்கள், தளவாடங்கள் ஏற்றுமதி, தனியார் அரசு நிறுவனங்கள் இணைந்து 100 நாடுகளுக்கு விநியோகம் என புதிய சாதனை. வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை விரைவுபடுத்துவதில் சிவில் சர்வீஸ் பணியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. உத்தரகாண்ட் மாநிலம் முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக அகாடமியில் 100வது பொது அறக்கட்டளை பாடநெறியின் நிறைவு விழாவில் மத்திய அமைச்சர் பேச்சு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் சிறுமியை வெளியூர் கடத்திச் சென்ற 24 வயதான இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை கண்டும் காணாமலும் இருப்பதுதான் ஸ்டாலின் மாடல் அரசா என பெற்றோர் ஆவேசம். சென்னை திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இளம்பெண்ணிடம் ஆபாச சைகைகள் செய்து பாலியல் தொல்லை அளிக்க முயன்ற 64 வயதான முதியவர் சிக்கினார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு விட்டதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் துணிந்து அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சாலையில் நடந்து சென்ற 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். சாலையில் பெண்கள் நடந்து கூட செல்ல முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதுதான் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் சிறப்பா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. மதுரை மாவட்டம் ஜெய்ஹிந்த்புரம் மற்றும் பெத்தானியாபுரம்
பகுதிகளில் சிறுமிகளை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய 2 இளைஞர்கள் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினர். குழந்தைகள் மற்றும் பெண்களை காக்க வேண்டிய சமூக நலத்துறை விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் சிறுமிகளின் வாழ்வு சீரழியும் அவலம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஜீவாசெட் பகுதியில் உள்ள மதுபான பாரில் விதிகளை மீறி இரவு முழுவதும் மது விற்பனையில் ஈடுபட்ட 21 வயது இளைஞர் சிக்கினார். தமிழகத்திற்கு வரும் முதலீடுகளை காற்றில் பறக்கவிடும் ஸ்டாலின் அரசால் போதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் தவிக்கும் இளைஞர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வாழ்வை தொலைக்கும் அவலம். சென்னை நொளம்பூரில் இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக ஹெராயின் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர்கள் 2 பேர் சிக்கியதுடன் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் பறிமுதல். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் அதிக அளவில் கடத்தி வரப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை நந்தம்பாக்கத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் விற்பனைக்காக தடை செய்யப்பட்ட 500 கிலோ குட்கா புகையிலை பாக்கெட்டுகள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வங்கியில் கணவர் பெயரில் வாங்கிய 66 லட்சம் ரூபாய் கடன் தொகை கட்டுவதை தவிர்க்க கணவரை கொண்டு விபத்து போல் நாடகமாடிய மனைவி சிக்கினார். திமுகவின் 4.5 ஆண்டு கால அவல ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளை இல்லை எனும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்கெட்டு விட்டதாக மக்கள் விமர்சனம். கரூர் அருகே வேலம்பாடியில் சாதி எதிர்ப்பால் காதலியான 16 வயது சிறுமியின் கழுத்தை பிளேடால் அறுத்துவிட்டு 26 வயதான எலக்ட்ரீஷியன் தூக்கிட்டு தற்கொலை செய்த கொடூரம். போலி சமூக நீதி பேசும் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கலப்பு திருமண வாக்குறுதிகள் காற்றில் பறக்கும் அவலம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மாடுகளை கடத்த முயன்ற கும்பலைச் சேர்ந்த ஒருவன் தன்னை பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்களை காவல் நிலையத்தில் வைத்தே கொலை மிரட்டல் விடுத்த கொடூரம். கொலை மிரட்டல் விடுத்த இளைஞரை கண்டித்து விடியாத அரசின் ஏவல் துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். சிவகங்கை மாவட்டம் புதுவளவு கிராமத்தில் உள்ள வீட்டில் புகுந்த 7 பேர் கொண்ட கும்பல் ஒன்று தங்கம், வெள்ளி மற்றும் பணத்தை கொள்ளையிட்டுச் சென்றதால் அதிர்ச்சி. விடியாத மாடல் ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அன்றாட காட்சியாகிவிட்ட நிலையில் அடிக்கடி நடக்கும் குற்ற செயல்கள் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சிதைவை காட்டும் சான்றாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையின் நம்மாழ்வார்பேட்டை, ஸ்ட்ராஹான் சாலை, ஸ்டேட் பேங்க் ஆபீசர்ஸ் காலனி போன்ற இடங்களில் தொடர்ந்து முதியவர்களை குறிவைத்து தாக்கி வழிப்பறி செய்யும் சம்பவங்களால் மக்கள் அதிர்ச்சி. 65 வயது செல்வி, 66 வயது பாலன் ஆகியோரிடம் நகைப்பறிப்பு தொடர்பாக ஒருவர் பிடிபட்ட நிலை. காவல்துறையின் அலட்சியத்தால் குற்றவாளிகள் மீண்டும் மீண்டும் திருடர்களாகவே மாறும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் குடியிருப்பு பகுதியில் விலை உயர்ந்த 2 சக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் திருட்டு சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் கிழாம்பாக்கத்தில் போலீஸ் என கூறி பேருந்தில் பயணியை மிரட்டி காரில் கடத்தி சென்று 40 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்து புகார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையாக மாற்றப்படும் என வாக்குறுதி அளித்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின் அம்மருத்துவமனை காய்ச்சல், தலைவலிக்கு மட்டும் சிகிச்சை அளிக்கும் கிளினிக் போல செயல்படுவதாக குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனைகளை கண்டுகொள்ளாத சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு எந்த தேர்தல் நாடக போட்டோ ஷூட்டில் ஈடுபட்டுள்ளார் என பொதுமக்கள் கேள்வி.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வாங்கிய கடனை செலுத்திய பின்பும் கூடுதல் வட்டி கேட்டு அரசு பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியையை மிரட்டிய திமுக பிரமுகர் உட்பட 3 பேர் மீது மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார். கந்துவட்டி கொடுமைக்கு எதிராக சட்டம் நிறைவேற்றியதாக பிதற்றும் திமுக அரசு கந்துவட்டி வசூலிக்கும் தங்கள் சொந்த கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. 37 லட்சம் கடன் கொடுக்கணும், நீங்க வட்டியும் அசலமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பணி செய்ய விடாம வேலை நேரத்துல என்ன அசிங்கமா தகாத வார்த்தைகளை என்னை திட்டி மிரட்டி, உங்களை ஒரு ரோட்ல போக விட மாட்டேன், வர விட மாட்டேன், உங்க கணவரை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு போயிருக்கிறாருங்க. 2 பேரும் தயாநிதியும் பன்னீர்செல்வம் என்றவரும் திமுக பிரமுகர். அவரு மது அருந்த பணம் தர மறுத்த பெண்ணை இளைஞர் அடித்து கொன்ற கொடூரம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பூ வியாபாரி தனம் படுகொலை செய்யப்பட்டது. மது விற்பனையை அதிகரிக்க ஆலோசனை கூட்டம் நடத்தி குடும்பங்களை நாசம் செய்யும் திமுக அரசின் அலட்சியத்திற்கு சாட்சி என பொதுமக்கள் சாடல். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த இள்ளலூர் பகுதியில் சென்டர் மீடியனில் நட்டு வைக்கப்பட்ட திமுக கொடிக்கம்பம் ஒன்று மின் வயர் மீது விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சம். சாலை நடுவே திமுக கொடிக்கம்பம் குறித்து சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் திமுகவினருக்கு மக்களின் உயிரை விட தங்கள் கட்சி கொடிதான் முக்கியமா என வாகன ஓட்டிகள் கேள்வி. திருப்பூர் சிறுபூர்வப்பட்டி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் காலி பாட்டில்களை யார் எடுப்பது தொடர்பாக கரூர் திமுகவினருக்கும் பார் உரிமையாளர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. கரூர் திமுகவினருக்கு வருமானம் ஈட்டும் நோக்கிலேயே காலி பாட்டில்களை 10 ரூபாய் கொடுத்து திரும்ப பெறும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளதாக மதுபான பார் உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு உரிய நேரத்துக்குள் வழங்கப்படுவது இல்லை என புகார் எழுந்த நிலையில் உணவு தரமற்று சாப்பிடத்தகாத நிலையில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை திசை திருப்புவதற்காக மட்டுமே வெறும் கண் துடைப்புக்காக உணவு திட்டத்தை ஸ்டாலின் அரசு தொடங்கியது வெட்ட வெளிச்சம். நேற்று சாம்பார் சோறு வலுவலு நல்லா இல்லை, கீழே போட்டோம். அது தண்ணியை அப்படியே வளவலண்டு ஆயிடுச்சு, எடுத்து சாப்பிட முடியல. அதனால கீழே. சென்னை மாநகராட்சியில் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த படிவங்கள் கணினி மயமாகும் பணியில் ஒவ்வொரு தொகுதிக்கும் கல்லூரி மாணவர்கள் 100 பேர் பயன்படுத்தப்படுவதாக தகவல். 1000 ரூபாய் சம்பளம் என கூறி 600 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டும் மாணவர்கள் தங்களின் உழைப்பை சுரண்டும் விடியாத அரசு மீது கடும் அதிருப்தி. ஸ்டாலினின் நம்பிக்கை துரோகத்தால் அரசு ஆசிரியர்கள் திமுக அரசுக்கு எதிராக திரும்புவதால் தோல்வி பயத்தில் திமுக. நிலுவையில் உள்ள ஊதிய ஏற்றத்தாழ்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி டிசம்பர் 1, 5 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் மாநிலம் தழுவிய 3 கட்ட வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக 2ஆம் நிலை பள்ளி சீனியாரிட்டி ஆசிரியர்கள் சங்கம் அறிவிப்பு. சுரண்டல் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழக அரசு பள்ளிகளில் LKG, UKG தற்காலிக ஆசிரியர்கள் மாதம் 5000 ரூபாய் சம்பளத்தில் சுரண்டப்படுவதாக குற்றச்சாட்டு. நிர்ணய நேரத்தை மீறி வேலை விடுப்பில் கூட சம்பளம் பிடித்தும் சம்பள உயர்வு இல்லாததால் கடும் விரக்தியில் இருப்பதாக ஆசிரியர்கள் குமுறல். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் இருந்து 4 சிறுமிகள் மாயமானதால் அதிர்ச்சி. அரசு காப்பகத்தில் இருக்கும் சிறுமிகளுக்கான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத அளவுக்கு விடிய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளாரா என பொதுமக்கள் சராமாரி கேள்வி. சென்னையில் பெண் ஒருவர் அளித்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்க பெண் காவல் ஆய்வாளர் 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அவலம். ஊழல் மடிந்த ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை ஊழல் மற்றும் லஞ்சத்தில் திளைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை விருகம்பாக்கத்தில் காதலன் கர்ப்பமாக்கி ஏமாற்றியது குறித்து பெண் அளித்த புகாரை முறையாக விசாரிக்காமல் காதலனை வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல 2 போலீசார் உதவியது அம்பலம். பெண் புகாரை அடுத்து உதவி ஆணையர் மற்றும் பெண் உதவி ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் குற்றவாளிக்கு சாதகமாக செயல்படும் ஏவல் துறையால் குற்றங்கள் பெருகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை உத்தண்டியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஒரே விளையாட்டு மைதானத்தை கையகப்படுத்தி சமையலறை கட்டிய சென்னை மாநகராட்சி நிர்வாகம். பள்ளி வளாகத்தில் இருந்த 20 சென்ட் மைதானமும் இழக்கப்பட்ட நிலையில் சுமார் 170 மாணவர்கள் கால்பந்து, கபடி விளையாட இடமின்றி தவிக்கும் அவலம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே 5000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். வாய்க்கால்களை விளம்பரமாடல் திமுக அரசு முழுமையாக தூர்வாராததே மழைநீர் தேங்க காரணம் என குற்றம் சாட்டும் விவசாயிகள் ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்தும் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை. தஞ்சை நெய்வாசல் பகுதியில் டிட்வா புயல் காரணமாக பெய்த மழையால் சுமார் 200 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் அபாயம். எதிர்பார்த்த அளவு மழை இல்லை என கூறி யாரும் பாதிக்கப்படவில்லை என பாதிப்பை மூடி மறைக்க முயலாமல் உரிய இழப்பீடை வழங்க விடியாத திமுக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 22,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் தண்ணீரை வடிய வைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்தும் இழப்பை சந்தித்துள்ள தங்களுக்கு விடியாத திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்குவதுடன் மீண்டும் பயிர் செய்ய இடுபொருட்கள் வழங்கவும் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மழையின் காரணமாக சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 10 நாட்களேயான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வாராமல் விவசாயிகளை வஞ்சிக்கும் விளம்பரமாடல் அரசு பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டையாவது உடனடியாக வழங்குமா என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. தொடர் மழையால் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதியில் 2,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. ஏக்கருக்கு 35,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் வேளாண் துறை உரிய கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மின்சாரம் தாக்கி 16 வயது சிறுவன் உயிரிழப்பு. தங்களது புதிய வீட்டில் இன்று கிரகப்பிரவேசம் நடைபெற இருந்த நிலையில் இரவு வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சோகம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நாளை முதல் தமிழகம் முழுவதும் தனிநபர் பயன்பாட்டிற்கான புதிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு RTO நேரடி ஆய்வு கட்டாயம் நீக்கம். வணிக வாகனங்களுக்கு மட்டும் ஆய்வு தொடரும் எனும் நிலையில் இந்த மாற்றத்தால் நாள் ஒன்றுக்கு 3,000க்கும் மேற்பட்ட வாகன உரிமையாளர்களுக்கு நேரமும் செலவும் மிச்சப்படும் என எதிர்பார்ப்பு. டிட்வா புயல் காரணமாக சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் விமான சேவைகளை ரத்து செய்த ஏர் இந்தியா நிறுவனம் விமான நிலையம் செல்வதற்கு முன்பு விமானங்களின் நிலவரத்தை பயணிகள் இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல். திருச்சி மாவட்டம் வளநாடு பகுதியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 கல்லூரி மாணவர்கள் 2 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். படிக்க வேண்டிய வயதில் மாணவர்கள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கும் சமூகமும் சீரழிந்திருப்பதற்கு தீயசக்தி திமுக அரசே பொறுப்பு என மக்கள் சாடல். திருச்சி மாவட்டம் வளநாடு அருகே அக்குளம்பட்டியில் கிராவல் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட 2 JCB மற்றும் டிராக்டருடன் சிக்கினர். மாவட்டம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான டன் இயற்கை வளம் கொள்ளையடிக்கும் கும்பல்கள் மீது எப்போது நடவடிக்கை எடுப்பீர்கள் என விடியாத அரசின் ஏவல் துறைக்கு பொதுமக்கள் காட்டமான கேள்வி. கும்பகோணம் மற்றும் திருவிடை மருதூர் சுற்றுவட்டார பகுதி ஆறுகளில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரையை அவசரகதியில் அகற்றும் திராவிட மாடல் அரசு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த நீர்வளத்துறை தற்போது விழிப்புடன் செயல்படுவது போல் நாடகமாடுவதாக குற்றச்சாட்டு.
ஆவடி மாநகராட்சி வரி வசூலில் சாதனை படைத்தும் குடிநீர் வடிகால் வசதிகள் இல்லாமல் மக்கள் தவிப்பு. 82,000 வீடுகளில் 624 வீடுகளுக்கு மட்டுமே நீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் வடிகால் திட்டமும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதால் அடிப்படை வசதிகளை வழங்காத விடியாத ஆட்சி மீது மக்கள் கடும் அதிருப்தி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றுவதுடன் பாதிப்புகளை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க விடியாத அரசுக்கு வலியுறுத்தல். இந்த சுற்று வட்டாரத்துல ஆதிரங்கம், கட்டிமேடு, கொக்கலாடி, நெடும்புலம் 10,000 ஏக்கர் பாலடைஞ்சிருக்கு. எனவே அரசாங்கம் இதனை உடனடியாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை அறிஞ்சு எங்களுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாகை மாவட்டத்தில் புயல் மழையால் 80,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கிய அவலம். நானும் டெல்டாக்காரன் என வாய்க்கிழிய பேசும் ஸ்டாலின் டெல்டா விவசாயிகளின் கண்ணீரை கண்டும் காணாமல் இருப்பதாக மக்கள் கடும் சாடல். சுமார் 80,000 ஏக்கர் முழுவதுமாக மூழ்கி அழுக தொடங்கிவிட்டது. கடந்த வாரமே இன்னைக்கு அழுக தொடங்கி இருந்த நிலையில இந்த கடந்த 3 நாட்களாக இந்த புயலுடைய தாக்கத்தினால ஏற்பட்டக்கூடிய மழையில இன்னைக்கு முழுகி அழுகக்கூடிய பயிர்களை தேட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. விவசாயிகள் பல இடங்கள்ல கடன் வாங்கி நகைகளை அடகு வைத்து செலவு செய்து இன்னைக்கு கண்ணீர் விடுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே சித்தரேவு கிராமத்தில் வீட்டின் முன் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை நூதன முறையில் திருடிச் சென்ற திருடர்கள் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. தீய சக்தி திமுக ஆட்சியில் ஏவல் துறை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் திருட்டு சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இனாமணியாட்சி இந்திரா குடியிருப்பு பட்டியலின மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் சுடுகாட்டில் கொட்டகை அமைத்து தராத விடியாத அரசால் கொட்டு மழையில் தற்காலிக தகர செட் அமைத்து உடலை தகனம் செய்த அவலம். சமூக நீதி குறித்து வாயால் வடை சுடும் திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. 10 நாட்களுக்குள் வாகனம் புதுப்பிப்பு கட்டணத்தை திரும்ப பெறவும் ஆன்லைன் அபராதத்தை தடுக்கவும் தவறினால் தமிழகம் முழுவதும் லாரிகளை இயக்க மாட்டோம் என விடியாத அரசுக்கு கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் கடும் எச்சரிக்கை. தங்கள் வாழ் உரிமையை பறிக்கும் நடவடிக்கையை நிறுத்தவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவிப்பு. திடுதிப்புன்னு ஆன்லைனில் ஒரு 4 நாள் முந்தி ஆன்லைனில் 28,000 கட்டணும், 18,000 கட்டணும், 10 வருஷம் வாங்கலுக்கு 20 வருஷம் வாங்கலும் 28,000 கட்டணும்னு சொல்லிட்டு உடனடியாக இதை அமுல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இந்த டிரான்ஸ்போர்ட் 1 கோடி மக்கள் உங்களுக்கு தேவையில்லையா? அந்த 1 கோடி மக்களோட ஓட்டு உங்களுக்கு தேவையில்லையா? இந்த எலெக்ஷனில் இதை உடனடியாக 10 நாளுக்குள்ள திரும்ப தான் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இதனுடைய ரியாக்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க. கடும் கடல் சீற்றத்தின் காரணமாக ஒரு வாரமாக கடலுக்கு செல்லாத தங்களின் நிலையை விடியாத அரசு ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என கடலூர் மாவட்ட மீனவர்கள் ஆவேசம். கடல் சீற்ற காலங்களில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த இடவசதி செய்ய வேண்டும் எனவும் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு வலியுறுத்தல். தொழிலுக்கு போல கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு யாரையும் பார்க்கவே இல்லை, யாருமே என்ன எதுவும் கேட்கவே இல்லை. நாங்கள் இப்படியே இருந்தால் நாங்கள் எப்படி போகிறது, எப்படி சாப்பிட்றது, எப்படி பிழைக்கிறது? எங்களுக்கு ஒரு ஆள்போர் வந்தால் கூட சௌகரியமாக இருக்கும். போட்டை கட்டி போடுறது போட்டு பாதுகாப்பு இல்லாத நாங்கள்லாம் உட்காந்து வேணும். போட்டு கலரை போட்டு நிறுத்ததுக்கு இடம் கிடையாது எங்களுக்கு. டிட்வா புயலால் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் சுமார் 2,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். போதிய வடிகால் வசதியை விடியாத ஸ்டாலின் அரசு ஏற்படுத்தாததே கடல் போல் மழை நீர் தேங்க காரணம் என குற்றஞ்சாட்டிய விவசாயிகள் அதிகாரிகள் முறையாக ஆய்வு நடத்தி இழப்பீடு வழங்க கோரிக்கை. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 3,23,000 மாணவ மாணவியர்களில் சுமார் 17,000 பேர் உயர்கல்வியில் சேராத நிலை. மாணவர்களின் மேம்பாட்டுக்காக என கூறி கண் துடைப்புக்காக ஸ்டாலின் அரசு தொடங்கிய நான் முதல்வன் திட்டம் தோல்வியடைந்தது அம்பலம்.
குரூப் 1 மற்றும் 1A பணியிடங்களுக்கான முதன்மை தேர்வு நாளை தொடக்கம். 72 இடங்களுக்கான முதன்மை தேர்வுக்காக சென்னையில் 19 மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக TNPSC அறிவிப்பு. டிட்வா புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பிலான உப்பளங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். உப்பளத்தில் தண்ணீர் வடிய 2 மாதங்கள் ஆகும் நிலையில் அதுவரையில் தொழிலாளர்களுக்கு விடியாத திமுக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை. தஞ்சாவூர் அருகே சுந்தரம் மீனா நகர் பகுதியில் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள மழைநீரால் குடியிருப்பு வாசிகள் வீடுகளுக்குள் முடங்கிய அவலம். தேங்கிய மழைநீரால் கொசு தொல்லை மற்றும் விஷப்பூச்சிகளின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் பலமுறை புகார் அளித்தும் திறனற்ற திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் திருவள்ளுவர் நகரில் சூழ்ந்துள்ள மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதால் வீடுகளை காலி செய்யும் பொதுமக்கள். திறனற்ற திமுக அரசு வடிகால் வசதிகளை மேம்படுத்தாததால் மழைநீர் தேங்கி விஷப்பூச்சிகள் வருவதாலும் கொசு தொல்லையால் நோய் பாதிப்பு ஏற்படுவதாலும் குடியிருப்புகளை மக்கள் காலி செய்யும் அவலம். நாகை மாவட்டம் கிச்சான்குப்பம் கடற்கரை பகுதியில் மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியமாக பணி மேற்கொண்டதால் மின்கம்பம் சாய்ந்து விழுந்து மீனவரின் படகு சேதமடைந்த அவலம். விடியாத திமுக அரசு மின் வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பாததன் காரணமாக அதிக எடை கொண்ட இரும்பு மின்கம்பத்தை குறைந்த பணியாளர்கள் இழுக்க முற்பட்டதே சரிந்து விழ காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகேயுள்ள மடலாற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு. தகவல் அறிந்தும் சாலையை சீரமைக்க விடியாத அரசின் அதிகாரிகள் வராததால் மீதமுள்ள சாலைகளை காப்பாற்ற கிராம மக்களே மணல் மூட்டை கொண்டு சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட அவலம். தூத்துக்குடி மாநகராட்சி KTC நகர் பகுதியில் குடியிருப்புகளை சுற்றி 3 அடி உயரத்திற்கு கழிவுநீர் கலந்த மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி. விடியாத திமுக மாநகராட்சி நிர்வாகம் தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம். இந்த வழிகள் வந்து முழுமையாக கிடைக்க ஒரு கரையோடு சரி, அதுக்குள்ளே கூட தண்ணி வெளியே வருது, இல்லை அதுக்குள்ளே உள்ளே போகணும், ஒன்றும் செய்ய மாட்டேங்க, அப்படியே மண் மாதிரி நிற்கி. இந்த வழிகளை முழுமைப்படுத்தி கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த தண்ணி கெட்டாது. இதை செய்யாமல் விட்டுருக்காங்க. இந்த 500 வீட்டுக்காரங்களாம் வண்டி வேணால் கொண்டு வரதுக்கும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும், ஒரு ஆஸ்பத்திரிக்கு அவசரத்துக்கு கூட நைட்டு ஒரு 12 மணிக்கு ஆஸ்பத்திரி போனால் போக முடியாது. இதுதான் சூழ்நிலை. ஒரு ஆட்டோக்காரன் வரமாட்டான். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே 2 சக்கர வாகனமும் சரக்கு ஆட்டோவும் மோதி கொடூர விபத்து. விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். மும்பையில் நடந்த JRD பிறந்தநாள் விழாவில் இந்திய விமானத்துறையில் சப்ளை தாமதம், உள்கட்டமைப்பு சிக்கல், புவிசார் அரசியல் போன்ற தடைகள் இருப்பதாக டாடா சன்ஸ் தலைவர் N. சந்திரசேகரன் பேச்சு. ஏர் இந்தியா வணிகம் அல்ல, தேசிய பொறுப்பு எனவும் பயணிகள் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். பாலின சமத்துவத்திற்கான முக்கிய தீர்ப்பாக திருநங்கை செவிலியரை மீண்டும் பணியில் அமர்த்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 2024 டிசம்பர் முதல் நிலுவையில் உள்ள சம்பளத்தை 2 வாரங்களில் வழங்கவும் நீதிமன்றம் ஆணை.